விச் இன்சிடென்ட் இன்டென்சிஃபைட் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஓவர் இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்கடா. ஆக்சுவலி இது வந்து என்ன சொன்னா நம்ம ஹிஸ்டரி நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியோட சம்பந்தப்பட்டது கிடையாது, வேர்ல்டு ஹிஸ்டரியோட சம்பந்தப்பட்டது. அது என்ன வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். 1869 பிரிட்டிஷ் வந்து சூயிஸ் கனலை வந்து என்ன ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூயிஸ் கனல் எங்க இருக்குன்னா கரெக்டா பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து இந்த லைன்ல வரும், இந்த ரெட் சீல வந்து வரும். இந்த சூயிஸ் கனல் திறந்தனால என்ன ஆகும்னா, முதல்ல இந்த இது ஓப்பன் ஆகுற வரைக்கும் அவங்க ஏதாவது வந்து ஒரு ட்ரேட் இந்தியா கூட வந்து ட்ரேடு பண்ணணும்னா எப்படி வருவாங்கன்னா, அங்க இருந்து என்ன இந்த மாதிரி தான் வரணும். ஆப்பிரிக்கா, கேப் ஆஃப் வந்து குட் ஹோப் இங்க இருந்து வந்து தான் வந்து போகணும். எப்ப இதை ஓப்பன் பண்ணாங்க, இவங்க ஓப்பன் பண்ணதுக்கு ரீசனே என்னன்னா இந்தியால இருக்க பொருள் எல்லாத்தையும் என்னன்னா கொண்டு போறதுக்காக தான் ஓப்பன் பண்ணிருப்பானுங்க. அதனால இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ஃபாஸ்டர் வந்து இம்போர்ட். இம்போர்ட் மீன்ஸ் என்ன, இந்தியாவுல இருக்கிற வந்து என்னெல்லாம் வந்து ப்ராடக்ட் இருக்கோ, இந்த மாதிரி இந்தியாவோட செல்வங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் எங்க கொண்டு போவாங்கன்னா, அவங்க நாட்டுக்கு வந்து கொண்டு போவானுங்க. இங்க இருந்து கொண்டு போய் அவங்க கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு அங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவானுங்க. ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி என்னன்னா மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து என்ன சீப்பா வந்து விற்பானுங்க. இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களோட மெயின் எய்மா இருக்கும். இப்ப ஜேர்னி வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டைம் வந்து கம்மியாகுது. அதன் மூலம் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை வச்சு தானே என்ன இங்க இருக்கிற பொருளோட விலையை தீர்மானிப்பாங்க. அது எல்லாமே கம்மியாகும் போது என்ன, நம்ம இந்தியால இங்க இருக்கிற பீப்புளோட தயாரிக்கிற பொருளை விட அவங்க தயாரிக்கிற பொருள் வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த லேட்டர் பீரியட்ல அந்த ஃபாரின் ட்ரேடு ஏன் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் வந்து இந்த சூயிஸ் கனல் சொல்லுவாங்க. ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால என்ன வரும், ஓப்பனிங் ஆஃப் த சூயிஸ் கனல் தான் வந்து என்ன இந்தியாவோட ஃபாரின் ட்ரேடை வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். இப்ப பிரிட்டிஷ் சம்பந்தப்பட்ட குரூப் டில என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அதை வந்து பார்த்தோம். ஸ்டார்டிங்ல வந்து வைஸ்ராய் வந்து பார்த்தோம் ரைட்டா. ஸோ வைஸ்ராய் லிட்டலா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து பிரிட்டிஷோட ஆக்ட் ரைட்டடா. மூணாவது பிரிட்டிஷோட பாலிசி பிளஸ் வந்து எந்த மாதிரி ட்ரேட்லாம் இருந்துச்சு. இந்த இதுல தான் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணணும். இந்த ஏரியாலாம் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். 2025க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காந்திஜி நம்மளோட ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ரிலேட்டடா வந்து நிறைய வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வீடியோனால வந்து ஒரே வீடியோல வந்து அதிகமான கொஸ்டின் கொடுக்குவேன்னு நினைச்சேன். இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோல கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.